ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷனர் சில்லரை வந்து எப்படி ஆன் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறதுன்றதை இதில் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோவிலே இருந்தாலும் மேனுவலாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வால்வ் ஓப்பன் பண்ணணும். இப்போ மேனுவலாக நம்ம வந்து வால்வ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ க்ளோஸ் கண்டிஷனில் வந்து ஏன்னா இப்போது 2-3 சில்லர் இருக்குது அப்படின்னா ஆஃபில் இருக்க சில்லர் கம்பல்சரியாக வால்வ் க்ளோஸ் பண்ணணும். இதே ஆட்டோவில் இருந்தால் நம்ம கமாண்ட் ஆஃப் கொடுத்தாலே வந்து வால்வ் க்ளோஸ் ஆகும். மேனுவலாக பண்ணுறதுனால நம்ம இப்போது வால்வ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் கண்டிஷன் அந்த இண்டிகேஷன் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா சில்லரோட இன் அவுட்டு 2 வால்வ் பேலன்சிங் வால்வ் சைடில் வீலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பம்ப் ஆன் பண்ணணும். பம்ப் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. டிசைனை பொறுத்து மாறும். சில சைட்டில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரி பம்ப் கொடுப்பாங்க. சில சைட்டில் நமக்கு ப்ரைமரி மட்டும்தான் இருக்கும், ப்ரைமரி பம்ப் மட்டும்தான் இருக்கும். அது அந்த டிசைன் வாட்டர் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இப்போது நம்ம என்ன இருக்கோ ப்ரைமரி மட்டும்தான் அதை மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சில்லர் ஆன் கமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக கம்ப்ரஸரில் நமக்கு பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா, பேசிக்காக நமக்கு வந்து இப்போ ஐடியலாக இருக்கும்போது டிஸ்சார்ஜ் ப்ரெஷர், செக்ஷன் ப்ரெஷர் எல்லாமே ஈவனாக தான் இருக்கணும். அப்படி இல்லை ஏதாச்சும் எரர் இருக்குது ஐடியலாக இருக்கும்போது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆயில் ப்ரெஷர் வந்து 4 பாரும் டிஸ்சார்ஜ் வந்து 2 பார் இருக்குன்னா மேபி ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து எரர் இருக்கலாம். அப்படி எரர் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆப்ரேஷனில் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஏன்னா அது என்ன டிரான்ஸ்மிட்டர் என்ன காமிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லோடிங் ஆகும். அந்த ரீசனால் நமக்கு அதை பேசிக்காக செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆன் கமெண்ட் கொடுத்த உடனே நமக்கு போர்டு வைஸில் நமக்கு சென்சார் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்றத மதர் போர்டு எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கம்ப்ரஸருக்கு வந்து கமாண்ட் கொடுக்கும். இப்போ விஎஸ்டி டிசி பஸ்ன்றது ஜென்ரல் செக்கிங் மாதிரி இது எல்லாமே ஓகே. ஃப்ளோ சுவிட்சில் வேறு என்ன இஷ்யூ எதாக இருந்தாலுமே நமக்கு அலாரம் ஷோ ஆகும். அப்படி நார்மல் அப்படின்னா தான் இந்த கம்ப்ரஸர் ரன்னிங் அப்படின்றது வரும். இதே வாட்டர் கூல்டு சில்லர்னால் நம்ம வந்து ப்ரைமரி செகண்டரி பம்ப் மாதிரி நம்ம கூலிங் டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டவர் ஆன் பண்ணணும். அதுக்கான கண்டென்சர் பம்பும் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஏர் கூல்டுனால நம்ம ப்ரைமரி இருந்தால் ப்ரைமரி மட்டும் ஆன் பண்ணணும். செகண்டரினா செகண்டரி ப்ரைமரி இது 2 மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சில்லர் ஆன் கமெண்ட் கொடுத்துக்கலாம். கம்ப்ரஸர் லோடு எடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து லிவிங் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அது நம்ம எவ்வளோ செட் பாயிண்ட் வைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 7 டிகிரி இல்லை 8 டிகிரி வைக்கிறோம்னா அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து 7 டிகிரி ரீச் ஆகிடும். எக்ஸ்பென்ஷன் வால் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.